பலம் எப்பொருட்கண்ணும் மன்னி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக் கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே தரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இணைத்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடி தாமர்களையும் மணிவாசகரின் திருவடி தாமர்களையும் எளியனை சென்னரிலே ஆற்றப்படுத்தி அருள்ஞானியரின் திருவடி தாமர்களையும் குருநாதரின் திருவடி தாமர்களையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிகப்பணியுடன் வணங்கி எப்பொழுதும் போல இழிஞான பூசையாக விளங்கக்கூடிய ஞான உலா நிகழ்வினை வாரந்தோறும் சீரும் சிறப்புமாக தொடர்ந்து செம்மையாக நடத்தி வரும் மும்பை முரளியையா உள்ளிட்ட அவரது குழுவினர் ஒவ்வொருவரினுடைய திருவடிகளையும் இன்றைய நாளிலே இணையம் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து நல் இதயங்களையும் எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற இலக்கிய மேகம் ஐயா அவர்களையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நல்லதொரு நன்னாள், பங்குனி உத்திர நன்னாள். கீதா அம்மா சொன்னது போல இன்றைக்கு பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் உரிய நாள் என்பதை அழகா சொன்னாங்க. அதே போல முதலிலே அந்த முருகன் பாடலை சகோதரி மிக மிக அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு எளியனுடைய அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஞான உலா 221வது வாரம். அதிலே நம்முடைய திருவாசகம் என்னும் தேன் 40வது வாரம். அதிலே திரு அண்டப்பகுதி 6வது வாரமாக நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். திரு அண்டப்பகுதியிலே இதுகாரும் நாம் 50 அடிகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து 51வது அடியிலிருந்து சிந்திக்க தொடங்குவோம். மணிவாசக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு தொடர்ந்து திரு அண்டப்பகுதியை சிந்திக்க தொடங்குவோம். அதுல 51வது அடியில அழகாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தியை தான் கொடுத்திருக்கிறார். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. நீங்க திருவாசக புத்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டா ரொம்ப எளிமையா புரியும். ஏன்னா திருவாசகம் என்பது நிறைய இடங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல முற்றோதல் என்ற அளவுல தான் அப்படி நின்று கொண்டிருக்கிறது. அந்த திருவாசகத்திற்கு நிச்சயமாக நாம் பொருள் காண வேண்டும் என்பது மணிவாசகனுடைய உட்கிடை, அவருடைய உள்ளக்கிடை. அதுதான் ஏன்னா சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் அப்படின்னு சொன்னார். அப்ப நிச்சயமா திருவாசகத்துக்கு பொருளை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு நம்ம அதை கவனிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் விளங்கும். அதனால 51 அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க என்று முதலிலே அருளி செய்தார். அந்தம் அப்படின்னா பொதுவா நம்ம முடிவுன்னு சொல்லுவோம், ஆதி அப்படின்னா தொடக்கம் சொல்லுவோம். அப்ப தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் இறைவன். அகன்றோன்னா நீங்கியோன்னு அர்த்தம். அழகா திருவெம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று பின்னாடி சொல்லுவார் மணிவாசகரே. இதுல அந்தம் என்பதை அழிவு என்று வைத்துக் கொள்ளணும், ஆதி என்பதை தோற்றம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தோற்றமும் அழிவும் இல்லாதவன், தோற்றக்கேடுகள் இல்லாதவன். இப்ப நமக்கு டேட் ஆஃப் பர்த் ஒண்ணு உண்டு. ஒரு காலத்துல நம்ம இறப்பு என்பது நிச்சயம் நமக்கு உண்டு. இப்ப என்ன நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க, அவங்க ஒரு காலத்துல பிறந்தாங்க, அப்புறமா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் டெத் உண்டு. அப்படி ஏதாவது இருக்குதா இவனுக்குன்னு கேட்ட எதுவும் இல்லை. அப்ப அததான் அப்பர் சுவாமிகளும் முதலும் இறுதியும் இல்லார் போலும்னு அவருடைய தேவாரத்துல அருளி செஞ்சார். பொதுவா இறைவனை அனாதி பொருள்னு சொல்லுவாங்க. அனாதி அப்படின்னு சொன்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவன், தோற்றமும் முடிவும் இல்லாதவன், தோற்றக்கேடுகள் இல்லாதவன்.
அதனால சைவ சித்தாந்த சாத்திரத்துல மெய்கண்டார் 2 வயதுல ஞானம் பெற்ற மெய்கண்டார், குழந்தையா இருக்கும் போது ஞானம் பெற்ற மெய்கண்டார், அவர் அருளிய நூல் சிவஞான போதம். அதுல 12 சூத்திரம் தான் மொத்தமே. அதுல முதல் சூத்திரம் அழகா சொல்லுவார். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர்னு. அந்தம் ஆதி என்மனார் புலவர்னா யார் அந்தத்தை செய்கிறானோ அவனே ஆதியை செய்வான். அப்ப யார் அழிவை செய்விக்கிறானோ அவன் தான் தோற்றத்தை செய்ய முடியும். அப்ப இதுல இருந்து யார் செய்ய முடியும்? அப்ப அழிவே இல்லாதவன் தான் அழிவை செய்ய முடியும். அப்ப தோற்றமே இல்லாதவன் தான் தோற்றத்தை செய்விக்க முடியும். அதுதான் இங்க அழகா அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க என்று மணிவாசகர் அழகாக இறைவனுடைய அந்த இலக்கணத்தை எடுத்து சொல்றார். இப்ப அந்த இறைவனுடைய அந்த முழு முதல் தன்மை நமக்கு வெளிப்படுது பாருங்க. அதுதான் அடுத்தது 52வது அடியில பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்று சொல்றார். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இதுல பந்தம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா பிறப்பு நிலை, வீடு அப்படின்னு சொன்னா அந்த பிறவாத நிலை. பந்தம் சொன்னா கட்டு நிலை அல்லது நம்ம பிறவியில வந்திருக்கிறோம் இல்லையா, அது பிறப்பு நிலை. வீடு அப்படின்னு சொன்னா வீடு வேறு, முக்தி மோட்சம் இப்படிலாம் நமக்கு தெரியும், அது பிறவாத நிலை. இந்த 2 நிலையும் படைப்போன்னு சொன்னார். அதை எப்படி நம்ம புரிந்துக்கணும்னு கேட்டா, பந்தமும் படைப்போன் காண்க, வீடும் படைப்போன் காண்க அப்படி வச்சுக்கணும். இப்ப பந்தம் அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அது இறைவனுடைய அந்த மறைப்பு சக்தியால் இறைவன் நமக்கு அருளை வழங்குகிறான். அதை என்ன சொல்லுவாங்க, திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு அப்படின்னு சொன்னா இறைவன் அருளை வழங்குகிறான், அது அருட்சக்தி. இப்ப இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இப்ப நாம இந்த பிறவி எடுத்துக்கூடிய நிலைக்கு பேரு சைவ சித்தாந்தத்திலே சகல நிலைன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இறைவனோடு நாம் முக்தி அடைந்த பிறகு இந்த ஆன்மா பெறக்கூடிய நிலைக்கு பேரு சுத்த நிலைன்னு பேரு. அப்ப சுத்தமா இருக்கும். இந்த பிறவி எடுக்காத ஒரு நிலை இருந்தது, அந்த நிலைக்கு பேரு கேவல நிலைன்னு பேரு. கேவலம் அப்படின்னு சொன்னா தனிமைன்னு அர்த்தம். கேவலம்னா நீங்க வேற ஏதோ கேவலம் அப்படின்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. கேவலம்னா தனிமை என்பது பொருள். அப்ப என்ன தனிமைனா, அந்த கேவல நிலையில இந்த ஆன்மாவுக்கு இந்த கருவிகரணங்கள் இந்த உடல் எல்லாம் இல்ல. அப்ப இந்த ஆன்மா இந்த ஆணவ மலத்தோட மட்டும் பின்னி பிணைந்து கிடந்தது. அங்கிருந்து இறைவன் கருணையால என்ன செய்கிறான்னா, நமக்கு இந்த கருவிகரணங்கள், இந்த உடம்பு, இந்த உலகங்கள், இந்த புவனங்கள், இந்த போகப் பொருட்கள் எல்லாவற்றையும் படைத்து தருகிறான். அதுதான் பந்தமும் படைப்போன் காண்க என்பது. அப்ப நம்ம இந்த சகல நிலைக்கு வந்த பிறகு, இந்த ஆன்மா பக்குவம் அடைந்த பிறகு, அதன் பிறகு இந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப முக்தி தருவான், மோட்சம் தருவான். அது வீடு தரக்கூடிய நிலை. அப்ப பந்தமும் படைப்போன் அவன் தான், வீடும் படைப்போன் அவன் தான். அப்ப இந்த பந்தம் என்பது எதற்காகன்னு கேட்டா, நம்ம கேவல நிலையில ஆணவ மலத்தோட சிக்கி இருந்தோம் இல்லையா, அங்க ஆணவ மலத்தினுடைய அந்த வலிமையை நீக்க கேவல நிலையிலிருந்து இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறான். அதுதான் பந்தம் படைப்போன் என்பதற்கு பொருள். அப்ப இந்த வீடும் படைப்போன்னா நம்மை இந்த பந்தத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அதுதான் வீடும் படைப்போன்னு அர்த்தம். பொதுவா இறைவனுடைய அந்த 5 தொழில்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 தொழிலுக்கும் தொகையாகவும் சொல்லலாம், வகையாகவும் சொல்லலாம், விரியாகவும் சொல்லலாம். இந்த பெரிய புராண நூல் சொல்லும் பொழுது திருத்தொண்ட தொகை, சுந்தரர் அருளிய திருத்தொண்ட தொகை தொகை, நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திரு அந்தாதி வகைன்னு சொல்லுவாங்க. சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் விரி நூல்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த 5 தொழில தொகைன்னு சொன்னா என்ன சொல்லணும்னு கேட்டா, இந்த பந்தம் வீடுன்னு சொன்னா தொகைன்னு அர்த்தம். இறைவனுடைய 5 தொழில தொகையா சொல்லுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா, பந்தம் வீடு. வகையா சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், முத்தொழில்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வகையா சொல்லுது. விரித்து சொல்வதுதான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பது. இப்ப எல்லாமே ஒண்ணுதான். இப்ப 5 தொழில 5ஆ சொன்னாலும் சரி, 3ஆக சொன்னாலும் சரி, 2ஆக சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான் என்பதை நம்ம புரிந்துக்கணும். இதுல இந்த பந்தம் என்பதற்குள்ள படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 4 தொழில்களும் இந்த பந்தத்துல அடங்கும். இந்த வீடு என்பதுல இந்த அருளல் என்ற தொழில் மட்டும் அடங்கும். அப்ப பந்தம் என்பதுல 4 அடங்கும், வீடு என்பதுல அந்த அருள் மட்டுமே, அருளாகிய அந்த ஒரு தொழில் மட்டும் அடங்கி நிற்கும். அது அருட்சக்தி என்பதை நாம் அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது 53வது அடி. நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க அப்படின்னு சொன்னார்.
நிற்பது அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க இல்லையா, தாவர சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இம்மூவபிள் சொல்லுவாங்க, அப்புறம் மூவபிள். அப்ப இயங்குவன நிற்பன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. இறைவன் அப்படிலாம் இருக்கிறான் பாருங்க. அப்ப தாவர சங்கமத்துள் சொல்றாரு இல்லையா சிவபுராணத்துல, அதுதான். அப்ப நிற்பதும் என்பது தாவரம், செல்வதும் என்பது சங்கமம். அது எப்படி சொல்லலாம்னா, தாவரம் என்பது அசரம், சங்கமம் என்பது சரம் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் அதை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா, அது கைனட்டிக் எனர்ஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த தாவர அசரம் என்பதை நிலையாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சங்கமம் சரம் என்பதுதான் இயக்க ஆற்றல் சொல்லுவாங்க. அதுதான் அந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல சொல்றது அப்படி சொல்லுவோம். இப்ப தாவர அசரம் அந்த நிலையாற்றல்னு சொல்லும் போது அதுக்கு உதாரணமா எது சொல்லலாம்னு கேட்டா, ஒரு மலை இருக்குது. அப்ப மலையில இறைவன் கலந்து இருக்கிறான்னு கேட்டா நிச்சயமா இருக்கிறான். அப்ப ஒரு மரம் இருக்குது. மலை என்பது உயிரில்லாத பொருள், மரம் என்பது உயிருடைய பொருள். இது ரெண்டிலுமே கலந்திருக்கிறான். ஆனா ரெண்டுமே தாவரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இடத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பொருட்கள். அங்கேயும் இறைவன் இருக்கிறான். அப்புறம் இயங்கக்கூடிய பொருள், அதுதான் செல்வதும்னு சொன்னாரு. அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்க கேட்டா, ஒரு புழு ஊர்ந்து போகுது. பெரிய தேவர் வர்க்கத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே, அந்த செல்வதும் என்றதுக்குள்ள அடங்கியது. அப்ப எல்லாவற்றிற்குள்ளும் இறைவன் கலந்து இருக்கிறான். அதுதான் தாவர சங்கமம் என்று சொல்லக்கூடிய சரம் அசரம். அதுதான் இங்க சொன்னாரு, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. அது என்ன பொருள்னு கேட்டா, உலகங்கள் நிலைத்து நிற்பதும், அதான் நிற்பதும், அவை இயங்குவதும், அதுதான் செல்வதும். அப்போ உலகங்கள் நிலைத்து நிற்பதும் அவை இயங்குவதும் இறைவன் அவற்றுள் இருந்து இயக்குவதால் என்பதை காண்க என்பதுதான் இந்த நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க என்பதற்கு பொருள். அப்ப இறைவன் உள்ளே இருந்து இயக்கவில்லை என்று சொன்னால் எந்த பொருள்களும் இயங்காது. இப்ப நாம பேசுறவன், நான் பேசுறேன்னா அப்படின்னா, உள்ளே இறைவன் இருந்து நமக்கு அந்த உபகாரம் என்பதை செய்வதனால்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப கையை எப்படி தூக்குறோம், திறக்கிறோம், இது எல்லாமே இறைவன் உபகாரம் செய்வதால தான் செய்யறோம். அதை நாம உணராம இருக்கிறோம். அதுதான் உண்மை. இப்ப எல்லாம் நான் செய்யறேன், நான் கை தூக்குறேன் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதையுமே செய்ய முடியாது. அதுதான் அந்த கருத்து. இந்த நிற்பதும் செல்வதும் என்பதை சேக்கிழார் ஞானசம்பந்தனுடைய புராணத்துல, ஞானசம்பந்தர் அவதாரம் செய்தார். எங்க அவதாரம் செய்தார்னா சீர்காழியில. அங்க இந்த சொல்ல பயன்படுத்துவார். அது அந்த பாடல் பாருங்க. நல் ஊழிதொரும் தவம் பெருக்கும் சண்பையிலே, அதாவது சீர்காழிக்கு 12 பேர், ஒவ்வொரு ஊழி காலத்திலும் ஒவ்வொரு பேர். அதுக்கு அதுல ஒரு சண்பை என்பது 12 பேர்ல ஒரு பேர். அதுதான் இங்க சொன்னார். நல் ஊழிதொரும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள்னு சொன்னார் பாருங்க. சராசரங்கள்னா சரம் அசரம். அந்த சரம் அசரம் தான் நிற்பது செல்வதுன்னு இங்க மணிவாசகர் நமக்கு அழகாக சொன்னார். சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு அதையும் அங்க சொல்ற. எல்லா ஞான நூல்களும் நமக்கு ஒரே செய்தியை எடுத்து சொல்கின்றன என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 54வது அடி. கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க அப்படின்னு அழகா சொன்னார். இதுல கற்பம் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட தேவர்களுக்கு ஒரு வாழ்நாள் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்திரனுடைய வாழ்நாள் அப்படின்னு சொன்னா அது இந்திர கற்பம்னு அர்த்தம். அதே போல படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவனுடைய வாழ்நாள் முடிஞ்சதுன்னா அது பிரம்ம கற்பம்னு அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு 80, 90, 100 வயது இருந்தா அவங்களுக்கு ஆயுள் கொஞ்சம் கூட இருக்கும். இந்திரனுக்கு கொஞ்சம் கூட, அதை விட கொஞ்சம் கூட பிரம்மாவுக்கு, அதை விட கொஞ்சம் கூட திருமாலுக்கு. அப்ப இந்திர கற்பம் இருக்குது, பிரம்மா கற்பம் இருக்குது, திருமால் கற்பம் இருக்குது. இதெல்லாம் அந்த அந்த ஆயுட்காலங்களுடைய எண்ணிக்கை கூட இருக்குமே தவிர, ஆனா கற்பம் என்பது ஒன்று உண்டு. அப்ப அந்த பிரம்மா அவருடைய கற்ப காலத்துக்கு முன்போ பின்போ ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இந்திரனுடைய, அதை நம்ம நம்ம பிறக்கிறோம் இல்லையா, பிறக்கிறோம் இறக்குறோம். நம்ம பிறப்பதற்கு முன்பு எங்க இருந்தோம், இறப்பதற்கு பின்பு எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல. அதுதான் அதுதான் இங்க சொல்றாரு. கற்பமும் இறுதியும் நமக்கெல்லாம் இல்ல, ஆனா இறைவனுக்கு இருக்குது. யாருக்கு கற்பமும் இறுதியும் இருக்கிறதோ அவன் தான் இறைவன். அதான் சொன்னாரு, கற்பமும் இறுதியும் கண்டோன். அந்த இறுதி என்பது பேரொழி காலம். இந்த கற்பம் என்பது ஒவ்வொரு தேவர்களுடைய ஒரு வாழ்நாள் கணக்கு. இப்ப நமக்கு ஒரு 100 வருஷம், மத்தவங்களுக்கு ஒரு 1000 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனா எதுவுமே அந்த ஆயுட்காலம் என்று சொல்லக்கூடிய எண்ணளவு எதுவுமே இல்லை. அதுதான் அவன் தான் இறைவன். அதுதான் கற்பமும் இறுதியும் பேரொழி காலத்தையும் கண்டவன் அவன் தான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல
நம்ம ஒரு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து நம்மளுடைய ஒரு புகைப்படம் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து ஒரு குழந்தை ஒரு 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 5-6 ஆண்டு காலம் கழித்து ஒரு குழந்தை, நமக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து கேட்கறான், அப்பா அம்மா உங்க கல்யாண போட்டோ இருக்குது, இந்த போட்டோ நான் அந்த போட்டோவை நான் காணாம எங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அந்த குழந்தை கேட்குது, ஒரு 5 வயசு குழந்தை. அப்படி கேட்கும்போது என்ன அர்த்தம்? அப்ப அந்த குழந்தை இல்ல, பிறக்கல, இல்லைன்னா பிறக்கலன்னு அர்த்தம். அப்ப தெரியல இல்லையா? ஆனா இறைவன் அப்படி இல்ல, கற்பமும் இறுதியும் கண்டோன். அதுதான் இறைவனுடைய அந்த முழுமுதல் தன்மை. அதுதான் அழகா ஒவ்வொரு அடியிலையும் மணிவாசகர் சொல்லிக் கொண்டே வருகிறார். அப்புறம் பாருங்க, அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வரி, யாவரும் பெற ஊரும் ஈசன் காண்க. யாவரும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அர்த்தம். இப்ப இறைவனை அடைவதற்கு தகுதியுடையவர்கள் யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் இறைவனை அடையலாம். அதுதான் அழகா மணிவாசகர் சொல்றாரு. யாவரும் என்பதற்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்குது பாருங்க. இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவங்க எல்லாம் போக முடியும். இப்ப இன்னைக்கு ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருந்தாதான் அங்க உள்ள நுழைய முடியும்லாம் இருக்குது. அப்படிலாம் இங்க இருக்குதான்னு கேட்டா இறைவனை அடைவதற்கு அப்படி எதுவுமே இல்லை. அதுதான் யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு இல்ல, எல்லாரும் போகலாம் இறைவனை அடைய. செல்வந்தர் வறியவர், அதாவது ஏழை பணக்காரர் அப்படின்னு அந்த பாகுபாடுகள். இப்ப இறைவன்கிட்ட வரணும்னா ரொம்ப பணம் வச்சிருக்கவங்க தாங்க வரணும், ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்குதான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதாவது யாவரும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகா சொன்னாரு. அதை நம்ம எப்படி சிந்திக்கலாம்னு கேட்டா, அப்பர் தேவாரத்துல திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையில ஒரு பாடல் சொல்லுவார். உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்க கூடும். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும். 2 செல்வம் கொடுக்குறார். சங்கநிதி பதுமநிதி 2 செல்வத்தையும் கொடுத்து, குபேர எல்லா செல்வத்தையும் கொடுத்து, இந்த பூமி மட்டும் இல்ல விண்ணுலகத்தையும் வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லும். அந்த செல்வத்துல நான் மதிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில், சிவபெருமானுக்கு அவங்க அன்பு செய்யலன்னு சொன்னா என்னதான் கொடி கொடியா வச்சுக்கிட்டோம், இந்த பூமியை ஆளுப்பா, உனக்கு வந்து ஒரு நீதான் ஒரு என்ன, இன்னைக்கு இப்ப அரசியல் சூழல் வேற, எதுவும் பேசக்கூடாது வேற, நீ உனக்கு என்ன போஸ்டிங் வேணாலும் கொடுக்குறோம், விண்ணுலகத்திலையும் போஸ்டிங் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா சிவபெருமானுக்கு அவங்க அன்பர் இல்லாதன்னா அங்க போக மாட்டேன். அடுத்து சொல்றாரு, ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடையார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்ற. இப்படி ரொம்ப கீழ்நிலையில இருந்தாலும் அவங்க சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தாங்கன்னா அவர்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. அதுல என்ன தெரியுதுன்னா, யாவரும் பெற உரும்னு சொன்னா உண்மையான அங்க என்ன நுட்பம்னு கேட்டா, இறைவனிடத்துல நாம் உண்மையான அந்த அன்பு, அந்த பக்தி இருந்தா போதும், எல்லாரும் இறைவனை அடையலாம். அதுதான் கருத்து. இன்னும் அந்த கருத்தை நம்ம நுட்பமா சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, சிவஞான சித்தியார்ல சகல ஆகம பண்டிதர் அருணந்தி சிவாச்சாரியார் முதல்ல பாடல் பாடுவார், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாயின்வர். அதுல அறுவகை சமயத்தோர்க்கும் அப்படின்றத சிவஞான முனிவர், சிவஞான சுவாமிகள், அவர் சைவத்தின் குலதெய்வம்னு அவர் அதுக்கு ஒரு உரை செஞ்சாரு. அது அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய். ஒவ்வொரு சமயத்திலையும் பல்வேறு, ஏன்னா அந்தந்த பக்குவத்துக்கு தகுந்தவாறு சில ஆன்மாக்கள் அந்தந்த சமயத்துல இருக்கும். அந்த சமயத்துல இருந்து ஆராயிறாங்க இல்லையா, அந்த ஆராயக்கூடியவர்களுக்கு தன்மைக்கு தகுந்தவாறு இறைவன் விளங்குகிறான். அதுதான் அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய். அதுதான் இங்க என்ன சொன்னாரு, யாவரும் பெற வரும்னு சொன்னார். எவ்வளவு நுட்பம் பாருங்க. திருமூலர் திருமந்தத்தை சொல்லுவார், எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண்தானே. சிவபெருமான் அவர்களுக்கு அருள் செய்வான்னு சொன்னார். இன்னொரு செய்தி, திருக்குறள்ல 22வது குறள், அதுல திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், துறந்தாரனுடைய பெருமையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, துறந்தார் அப்படின்னு சொன்னா வீடு பெற்றவர்கள், இன்னும் கேட்டா அந்த இருவகை பற்றையும் நீங்கியவர்கள் வீடு பெற்றவர்கள் துறந்தார். அந்த இருவகை பற்றை நீங்கியவர்களை பத்தி எண்ணிக்கை சொல்லுங்க, இல்ல அவங்களுடைய பெருமையை சொல்லுங்கன்னு கேட்டா, அவங்களுடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இல்ல மாணவன் விடுற மாதிரி இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அழகா ஒன்று சொல்றாரு, சரிப்பா நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன்,
அந்த ஹோம்ஒர்க்கை நீ முடிச்சுட்டு பாரு, அதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்றாரு. அப்ப துறந்தாருடைய பெருமையை சொல்லணும்னு சொன்னா, இந்த உலகத்துல இது வரைக்கும் இறந்தார் எத்தனை பேருன்னு சொல்லி எண்ணிக்குப்பா, எண்ணிக்கிட்டு வந்து சொல்லு, எண்ணிக்கிட்டு சொன்னாதான் அவங்களுடைய பெருமையை சொல்ல முடியும்னு சொன்னாராம். அப்ப இது வரைக்கும் இந்த உலகத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது என்பது கருத்து. அதுதான் சொல்லுவாரு, துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று அப்படின்னு. இதே போல செய்திய நம்ம வந்து சைவ சித்தாந்தத்துல 14 சாத்திர நூல், அதுல சித்தாந்த அட்டகம் 8 நூலை செஞ்சவர் உமாபதி சிவாச்சாரியார். அதுல ஒரு நூல் திருவருட்பயன், ஒரு நூல் திருவருட்பயன். அந்த திருவருட்பயன்ல அது 10 அதிகாரம் இருக்கும். அதுல 2வது அதிகாரம் நம்மை பற்றி வரும், ஆன்மாவை பத்தி. அது உயிரவை நிலைன்னு அந்த அதிகாரத்துக்கு பேரு. அதுல ஒரு முதல் குரட்பா, அது குரட்பா வடிவில் இருக்கும். திருக்குறள் போலவே அங்கேயும் அந்த 7 சீர்கள் வைத்து அமைத்திருப்பார் உமாபதி சிவம். அதுல அந்த அந்த குரட்பா என்னன்னா, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை அப்படின்னு. அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய எண்ணிக்கையை சொல்லுங்க. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, தமிழ்நாட்டுல 8.5 கோடி பேர் இருக்கிறாங்க, இந்தியாவுல இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, இப்ப உலகத்துல இத்தனை பாப்புலேஷன் இருக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆனா நாம வந்து மனிதர்களை மட்டும் சொல்றோம். ஆனா இங்க ஆன்மாக்கள்னு சொன்னா புல்லில் இருந்து தேவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஆன்மாக்கள் தான். அதனுடைய எண்ணிக்கையை சொல்லுன்னு சொன்னா எண்ணிக்கையை சொல்ல முடியாது. எப்படி திருவள்ளுவர் இது வரைக்கும் இறந்தவர்கள் எண்ணிக்கைன்னு சொன்னியோ, எப்ப எண்ணிக்கைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? ஏன்னா முடியாதுன்னு சொன்னா கேட்கல, அதனால திருப்பி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அப்ப முடியாதுன்றத அப்பதான் அவன் உணருவான் மாணவன். அதனால அப்படி ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. அதே போல இங்கே உமாபதி சிவம் இந்த ஆன்மாக்கள் எத்தனை பேருன்னு கேட்ட உடனே சொல்ல முடியாது அப்படின்றதுதான் சொல்றாரு அந்த அந்த குரட்பாவல. அது ஒரே ஒரு நுட்பம் சாரு, துறந்தோர் துறப்போர் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். இந்த துறந்தோர் அப்படின்னா இது வரைக்கும் வீடு பெற்றவர்கள், வீடு பெற்றவர்களுடைய பிறந்த நாள் எத்தனை நாள் பிறந்து இருந்திருப்பாங்களோ எண்ணிப்பா, அவ்வளவு பேர் உயிர்கள். இன்னொரு உதாரணம் சொல்றாரு, துறந்தோர் அப்படின்னு சொன்னா துறவாதோர்னு இருக்கணும். இப்ப வீடு பெற்றவர்கள் வீடு பெறாதவர்கள் 2 கேட்டகரி தானே சொல்லணும் இந்த உலகத்துல. வீடு பெற்றவர்கள் வீடு பெறாதவர்கள். அந்த வீடு பெறாதவர்களை, வீடு பெற்றவர்களை துறந்தோர்னு சொன்னா வீடு பெறாதவர்களை துறவாதோர்னு சொல்லணும். ஆனா அங்க ஒரு சொன்னார் பாருங்க, துறந்தோர் துறப்போர்னு சொன்னார். அப்ப துறப்போர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, துறந்தோர்னா வீடு பெற்றவர்கள், இருவகை பற்றையும் நீக்கியவர்கள் நீங்கியவர்கள். இந்த துறவாதோர் அப்படின்னு சொல்லிட்டா ஒருவேளை இவங்களுக்கு அந்த இருவகை பற்று நீங்குமா, முத்தி கிடைக்குமா, இறைவன் மோட்சத்தை தருவானா என்று ஒரு டவுட் வந்துருமா, ஒரு ஐயம் வந்துருமா. அதனால ஒரு சொல்லு சொன்னாரு, துறப்போர் அப்படின்னு அர்த்தம். இனி எதிர்காலத்திலே இவர்கள் இருவகை பற்றையும் நீக்கக்கூடியவர்கள், அது நீங்கக்கூடியவர்கள். அததான் இங்க மணிவாசகர் சொன்னாரு, யாவரும் பெற உரும்னு. அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் இறைவன் முத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறான். நாம தான் இன்னும் அதை நோக்கி செல்வதற்கு தயாராக இல்லை. ஆன்மாக்களாகிய நாம் தயாராக இல்லை, இறைவன் தயாராக இருக்கிறான் என்பதை அங்க சாத்திர நூல்கள்ல உமாபதி சிவம் சொல்றாரு. அங்க சாத்திர நூல்ல அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றாரு. அததான் இங்க மணிவாசகர் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே. யாவரும், எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் முக்தி உண்டு, மோட்சம் உண்டு, யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இறைவனுக்கு ஒரே வேலைதான், எல்லா ஆன்மாக்களையும் தன்னை போல அந்த பேரானந்தத்திலே திளைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுக்கு ஒரே குறிக்கோள். நமக்கு வேணா வேற வேற குறிக்கோள் எல்லாம். அடுத்தது நாளைக்கு இங்க போய் சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல இந்த டிஷ் நல்லா இருக்குமா, அப்படி நமக்கு குறிக்கோள் இருக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் மாறலாம். அல்லது அடுத்து வேற ஏதாவது ஒரு குறிக்கோள். நிலையில்லாத குறிக்கோள்களை கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம். இறைவனுக்கு ஒரே குறிக்கோள், இந்த எல்லா ஆன்மாக்களையும் ஈடேற்ற வேண்டும். அப்ப அவனுடைய குறிக்கோளை நிச்சயமா நிறைவேற்றுவான். அதனால எல்லா ஆன்மாக்களுக்கும் முத்தி பெறும் தகுதி உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, சில சமயங்கள்ல சில சில கோட்பாடுகள்ல சில பேர் பெண்களுக்கு முக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல, எல்லா ஆன்மாக்களுக்கும் முக்தி உண்டு. இப்ப நாயன்மார்கள்ல பெண்கள் இருக்காங்க, காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க, இசைஞானியார் இருக்கிறாங்க, மங்கையர்கரசியார் இருக்கிறாங்க. இப்படி ஒண்ணு இருந்தாலும் அதே போல நம்ம வந்து மற்ற உயிர்களும் பாருங்க, ஈ வழிபட்ட தலம், எறும்பு வழிபட்ட தலம், இப்ப ஆனைக்காவல யானை வழிபட்ட தலம், இப்படி எல்லாம் தலம் இருக்குது பாருங்க. முள்ளிச்செடிக்கு முக்தி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மா பக்குவத்தில் இருந்தா கண்டிப்பா இறைவன் முக்தியை தருவான். அததான் அழகா அந்த சொல்ல சொன்னாரு. அதான் யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. அப்ப எல்லாராலும்
விரும்பி பெற வேண்டிய பொருள் சிவபெருமான் தான். இப்ப யாவரும் பெற உறும் அப்படின்னு சொன்னா, இப்ப குழந்தையா இருக்குது, குழந்தை வந்து ஒரு பலூன் கேட்கும். அதுவே வளர்ந்த பிறகு பலூன் ஒரு பொருட்டாவே தெரியாது. இன்னைக்கு நாம சில சில பேர் என்ன பண்ணுவோம், நீ பின்னேரம் ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு ஐபிஎல் மேட்ச் இருக்காது. நம்மளுடைய அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டே போயினே இருக்கும். ஐபிஎல் மேட்ச் எப்போதும் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா சிவபெருமான எப்போதும் பெற வேண்டிய பொருள். அதான் யாவரும் பெற உறும், அனைவரும் பெற விரும்ப வேண்டிய பொருள் அவன் தான். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாருளரோன்னு கேட்டார். எப்போதும் நமக்கு கூடவே இருக்கக்கூடியவன் இறைவன் மட்டும்தான், சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்றது சொல்றாங்க. அதுதான் இங்க யாவரும் பெற உறும். அப்ப எல்லோரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருணையே வடிவானவன் சிவபெருமான். அதுதான் இங்க மாணிக்கவாசகர் சொல்றாரு. எவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்க இந்த ஒரு அடியில. யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. ஈசன் அப்படின்னு சொன்னாலும் என்ன பொருள்னா 2 பொருள் சொல்லலாம். ஒண்ணு தலைவன் பொருள், அல்லது எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன் அர்த்தம். எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடியவன் அவன். அதனாலதான் யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. அழகா சொன்னார். அடுத்தது தேவரும் அறியா சிவனே காண்க. அதுல தேவர் அறியா சிவனே காண்கன்னு சொல்லல, அதை பார்க்கணும். தேவரும் அப்படின்னு ஒரு இருக்குது இல்லையா, அந்த உயர்வு சிறப்புமை. சிறப்புமை அது உயர்வு சிறப்புமை. ஏன்னு கேட்டா தேவர்களாலே அறிய முடியாதா? அப்ப நாமெல்லாம் என்ன நம்ம முடியுமா? நம்மை விட மேலானவர்கள் இல்லையா தேவர்கள் எல்லாம். அதுதான் சொன்னாரு, தேவரும் அறியா சிவனே காண்க அப்படின்னு. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, அதுல முதல்ல தே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவே தேஜஸ். தேஜஸ் அப்படின்னா அது ஒளின்னு தெரியும். தேவர்கள்னா ஒளி உடலை பெற்றவர்கள், அதனால அவர்களுக்கு தேவர்னு பேர். அந்த ஒளி உடலை பெற்ற தேவர்கள் எதை விரும்புவாங்கன்னு கேட்டா பதவி, அதிகாரம், இதைத்தான் அவர்கள் விரும்புவார்களே தவிர முக்தியோ மோட்சமோ அந்த இடத்துல போய் அவங்களுக்கு தோணவே தோணாது. அதனாலதான் தேவரும் அறியா சிவனை காண்க அப்படின்னாரு. அவங்களுக்கு அந்த பதவி அதிகாரம்னு வந்த போது அவங்களுக்கு எங்க அந்த இருவகை பற்று போகுமா? நிச்சயமா போகாது. பதவி அதிகாரம் வந்துட்டாலே அந்த இருவகை பற்று காலரை தூக்கி விட்டுப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க தம் நலம் வேண்டியே துதிப்பவர், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார்னார். பின்னாடி சொல்லுவார் மணிவாசகரை. அவங்க எல்லாம் எதுக்கு செய்யறாங்க? அவர்களுக்கு ஒரு பதவி வேணும், ஒரு அதிகாரம் வேணும், அதுக்காக அவங்க எல்லாம் வாழ்த்துகிறார்கள் இறைவனை. அதனால அவர்களால் காண முடியாத சிவபெருமான் சொன்னார். அதனால தேவரும், என்னதான் அவர்கள் தேவர்களாக இருந்தாலும் உயர்வு சிறப்புமை, தேவரும் அறியா சிவனே காண்க. சிவன் அப்படின்னா செம்பொருள்னு அர்த்தம். அப்படி உயர்வாக இருக்கக்கூடிய தேவரும் அறிய முடியாத செம்பொருள் இறைவன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 57வது அடி. 57வது அடியில அழகா சொல்றாரு, பெண் ஆண் அழி எனும் பெற்றியன் காண்க. இறைவன் பெண்ணா ஆணா அழியா அப்படின்னு சொல்லல. இப்ப ஏன்னா அவன் எப்போதுமே நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், இறைவனுடைய நிலை சொரூப நிலைன்னு ஒண்ணு இருக்குது, தடத்த நிலைன்னு ஒண்ணு இருக்குது. சொரூப நிலை என்பது அவனுடைய இயற்கை நிலை. தடத்த நிலை என்பது அவன் நமக்காக கீழே இறங்கி வரக்கூடிய நிலை. இந்த தடத்த நிலையில் தான் இறைவன் அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் விளங்குகிறான். அதுல நாம ஆன்மாக்களாகி நாம தான் பெண் ஆண் அழி எனும் பெற்றி அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம். அந்த தன்மையின் அப்ப நம்ம கூடவே கலந்து இருக்கிறான் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. எல்லா தன்மைகளையும் ஒரு சேர உடையவன் பொருள். பெண் ஆண் அழி எனும் பெற்றியன் காண்க அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா, எல்லா தன்மையும் ஒரு சேர உடையவன் இறைவன். இன்னும் சொல்லணும்னு கேட்டா, அவன் எல்லா தன்மையும் பெண் ஆண் அழினா நமக்கு தான். அப்ப அவன் ஏதாவது அப்படி எடுக்கிறான்னு கேட்டா அவன் அப்படி இல்லை. அவன் அருளே திருமேனியாக உடையவன். நம்மளாம் மாயை நமக்கு உடலாக வந்திருக்கிறது, அவனுக்கு அருளே திருமேனியாக இருக்கும். அவன் ஒரு வடிவம் எடுத்து வருகிறான்னு சொன்னா அது அருள் வடிவம், நம்மை போன்ற மாயாகாரிய வடிவம் அல்ல என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதே போல அவனுடைய தன்மை இப்படிதான், அவன் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியுமான்னு கேட்டா அவனுடைய தன்மையை கூற முடியாது. அவனுடைய தன்மை கூறவே முடியாது. அவன் எப்படி, அதனால உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சொன்னார் சேக்கிழார். இதைதான் நம்ம இப்பதான் சொன்னோம். அந்த முதல் நூற்பாண்டு மெய்கண்டார். அவன் அவள் அது எனும் அவை மூவினமைன்னு சொன்னோம் இல்லையா, அதுல அவன் ஆண், அவள் பெண், அது அழி, அதை அங்கேயும் சொல்லுவாங்க. அதான் பெண் ஆண் அழி. இந்த உலகம் அப்படிலாம் இருக்குதுன்னு அங்க சொல்லுவாங்க. அதுதான் பெண் ஆண் அழி எனும் பெற்று என் காண்க. பொதுவா உயிர் நம்ம நம்ம உயிர்னா இந்த உடம்புக்கு தான் பெண் ஆண் அழி என்றெல்லாம் உண்டு, உயிருக்கு இல்லை. ஆனா அவனுக்கும் அது மாரி இல்லை. என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க,
இந்த அலி என்பதற்கு உயிர் நம்ம சொல்லுவோம்ல அலி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து மூன்றாம் பாலினம் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா சில வடநூல் வழக்கா என்ன சொல்லுவாங்க, உயிரில்லாத பொருளுக்கு அலி என்று ஒரு பொருள் வழங்குவது வடநூல் வழக்கு. அது அப்படி பழைய நூல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம அறத்தின் வழியில் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாங்க. ஆண் பெண் அலி எனும் பெற்றியன் காண்கன்னா நம்ம வேதம் நமக்கு என்ன உணர்த்துது? தர்மார்த்த காம மோட்சம் என்பதை உணர்த்துகிறதா? அதான் அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறவழியில வாழ்ந்து, அதாவது இல்லறத்திலே வாழ்ந்து பொருளை ஈட்டி இன்பமாக வாழ்ந்து அதன் பிறகு வீடு பேற்றை அடைக. அதுதான் அந்த தன்மை தான். பெண் ஆண் இருக்கிறாங்கன்னா அங்க இல்லறத்தை குறிப்பிடுகிறார் என்பதை நம்ம நுட்பமா தெரிந்து கொள்ளணும். அவை பாட்டி கூட என்ன சொல்றாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னாங்க. இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதுல இல்லறம் நல்லறம் அல்லது அன்று இப்படி பிரிக்கணும். அது என்ன பொருள் கேட்டா, இல்லறம் நல்லறம் அல்லது அன்றி அன்று அன்று அப்படி வச்சு. இப்போ ஒருவேளை இல்லறம் தான் நல்லறம், துறவரம் கெட்ட அறம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லறம் நல் அறம்னு சொன்னார் இல்லையா, அந்த நல் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா எளிமை என்பதை குறிக்கிறது. என்ன அர்த்தம் கேட்டா, இல்லறத்தில் இருத்தல் என்பது எளிமையான அறம். இல்லறத்தில் நம்ம இருக்கிறோம், அது ரொம்ப எளிமையான அறம். அல்லது அன்று அப்படின்னு சொன்னா, அல்லது எது? இல்லறம் அல்லாதது எதுன்னு கேட்டா துறவரம். அந்த துறவரம் என்பது எளிமை அன்று. அததான் ஔவையார் அங்க சொல்றாங்க. அதனால துறவரத்தை வந்து வேற ஏதோ சொல்லல. இல்லறம் என்பது எளிமை, எது எளிமையானது. துறவரம் என்றது இல்லறம் போல எளிமை இல்லை, அது கொஞ்சம் கடினம் என்பதை சொல்றாங்க. அதனால இல்லறம் நமக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதை மேற்கொண்டு அறம்பொருள் இன்பம் வீடு என்ற வகையிலே வாழுங்கள் என்பதையும் இங்க நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பெண் ஆண் அழியனும் பெற்றியன் காண்க. அப்புறம் சொன்னார் 58வது அடியில, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. சொன்னாரு, நம்ம கண் இருக்குது இல்லையா, இந்த கண் பொறி பொறி இது வந்து எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் அழியும். அதுதான் சாத்திரம் சொல்லும். ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க சாத்திரத்துல, ஊனக்கண் அப்படின்னு. ஊனக்கண் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி அப்படின்னு சாத்திரத்துல ஒரு நூற்பா சிவஞான போதத்துல. அப்ப இங்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு கேட்டா, கண் என்பது இங்க அறிவுன்னு ஒரு பொருள் வச்சுக்கலாம். அப்ப என்னுடைய அறிவால் இறைவனை உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு பொருள். ஆனா மணிவாசகனுடைய அவருடைய வரலாற்றுல இவர் திருப்பெருந்துறை குதிரை வேற இடத்துக்கு குதிரை வாங்க போகும்போது திருப்பெருந்துறையில சிவபெருமான் மானுட சட்டை வடிவம் தாங்கி ஈர்த்து ஆட்கொண்டார் இல்லையா, அந்த மானுட வடிவத்துல பார்த்தத கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு சொல்றாரு. இதுல என்ன குறிப்புனா, தேவரும் அறியா சிவனே காண்கன்னு ஒரு 2 வரிக்கு முன்னாடி சொன்னாரு. தேவராலே அறிய முடியாத சிவபெருமான கண்ணால், இந்த இடத்துல யானும் என்பதில் இருக்கக்கூடிய உண்மை இழிவு சிறப்பு உண்மை, தேவரும் என்பதில் இருக்கக்கூடிய உண்மை உயர்வு சிறப்பு உண்மைன்னு சொன்னோம். இங்க யானும் அப்படின்றது யானும் சொல்லல மாணிக்க வாசகர், யானும் அது ஒன்றும் போதா அடிநாயேன்னு சொல்றாரு இல்லையா, ரொம்ப கீழில் இருக்கக்கூடிய யானும் எளியேனும் அடியேனும் கண்டேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் கேட்டா, இறைவனுக்கு 2 நிலை சொன்னோம். ஒன்னு சொரூப நிலை, இன்னொன்று தடத்த நிலை. இந்த தடத்த நிலையில் ஜீவகரணங்களால் கண்டேன், என்னுடைய கண்ணால கண்டேன். இல்ல அப்படி வச்சுக்கிட்டும் போதும் காதால் கேட்டேன் அப்படிலாம் சொல்லாம ஏன் கண்ணால் கண்டேன்னு சொன்னாருன்னு கேட்டா, காதால எதை கேட்கறது? இப்போ ஒரு பாடல் பாடுறாரு, ஒரு தேவாரமோ திருவாசகமோ அல்லது அப்புறம் கூடிய ஒரு வேதமோ ஏதோ பாடுறாருன்னா அதை கேட்டிருக்கலாம் இல்லையா. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த 5 பொறிகள்ல மற்ற பொறிகளுக்கும் கண்ணுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. மற்ற பொறிகள்லாம் நின்று பற்றும் பொறி. இப்ப காது இருக்குது, இப்ப நான் பேசுறேன், அது காதுல உங்களை வந்து நோக்கி வந்து விழும், உங்க காதுல வந்து விழணும். இந்த கண்ணு மட்டும் இருக்குது இல்லையா, சென்று பற்றும் பொறியா. தூரத்துல யாராவது வராங்கன்னா இந்த கண்ணு அங்க போகுமா, கண் பார்வை. அதனால இந்த கண்ணுக்கு ஒரு சிறப்பு. அதனால கண்ணால் யானும் ஒன்றும் போதா நானும் கண்டேன் காண்க. இது மாணிக்கவாசகர் மட்டும் இல்ல, 3 வயசுல ஞானப்பால் பருகினார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படியே பாடுறாரு இல்லையா, தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனையாட் பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்றார். பார்த்து சொல்றாரு பாருங்க, இவன் அன்றே அப்படின்னு கண்ணால சொல்றாரு பாருங்க. அதுவும் அதுதான், கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னு சொல்றாரு ஞானசம்பந்தரே. செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே
செங்காட்டங்குடி அதனில் கண்டேன் நானு ஒரு பதிகத்துல இதே செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் அவர்களுக்கு காட்சி இறைவன் அளித்தான் என்ற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன குறிப்புனா, இறைவன் எப்படிப்பட்டவன்னா தேவர்களால அறிய முடியல. அப்ப ஒன்றாலும் பற்ற முடியாத இறைவன், இறைவனை போய் யாராவது எளிமையா பற்ற முடியுமான்னு கேட்டா ஒண்ணும் பற்ற முடியாது. ஆனா ஒன்றுக்கும் பற்றா எளியேன் நான், இறைவன் ஒன்றாலும் பற்ற முடியாதவன், நான் ஒன்றுக்கும் பற்றாத எளியேன். அதுதான் சொல்றாரு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்பதற்கு பொருள், ஒன்றாலும் பற்ற முடியாத இறைவனை ஒன்றுக்கும் பற்றாத எளியேனும் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ரொம்ப உயர்வா இருக்கக்கூடிய இறைவன் எம்பொருட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இறங்கி தாழ்மையோட சொல்றார். அடுத்தது 59, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க அப்படின்னு சொன்னார். இந்த அருள் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னு கேட்டா, இறைவன் உயிருக்கு காட்டும் அன்புதான் அருள். அதுதான் அன்பே சிவம்னு திருமூலர் சொன்னார். அன்பே சிவம்னா இறைவன் உயிரிடத்திலே காட்டக்கூடிய அன்பு, அதுதான் அருள், அதுதான் அன்பே சிவம். அதுதான் அருள். நனினா ரொம்ப அதிகமான அர்த்தம், மிகுதியாக அர்த்தம். இப்ப நன்றி, நனி நன்றி அப்படின்னு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே போல அருள் சுரக்கும்னு சொல்ல, நனி சுரக்குமா, இறைவன் ரொம்ப அதிகமாக அருளை வாரி வாரி வழங்குகிறான். அருள் நனி சுரக்கும் அமுதே காண்கன்னர். அப்ப என்ன பொருள்னா, அவன் அருளாகிய அமுதத்தை சுரப்பதோர் ஊற்று போல இருக்குது, அது பாட்டு ஊறிக்கொண்டே இருக்குதான் அவனுடைய அமுதம். இது எப்படி ஒரு உதாரணமா நமக்கு உரையாசிரியர் சொல்றாங்கன்னா, கன்றை கண்டவுடன் தாய் முளைப்பால் சுரந்த அன்பு போல. ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அந்த தாய் பசு எப்படி கொடுக்குதோ அதை சொல்றாங்க. கன்றை கண்டவுடன் தாய் முளைப்பால் சுரந்த அன்பு போல அமிர்தம் பெருகுதலை அடியார்க்கு செய்யும் நாதன் அவன் தலைவன். இப்ப யார் உண்மையான அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அமுதத்தை வழங்குவான் இறைவன், தாய் போல வழங்குகிறான் இறைவன். அதுதான் அருள் ஞனி சுரக்கும், மிகுதியாக சுரக்கும் அமுதே காண்க. அடுத்தது 60வது அடி, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. மிக உயர்ந்த தேவரும் அறியாத இறைவன் என தேவரும் அறியா சிவன் சொன்னாரு. மிக தாழ்ந்த என் பொருட்டு காணும் வண்ணம் தடத்த வடிவம் தாங்கி வந்த பெருமையை தான் கருணையின் பெருமை கண்டேன் காண்க வந்தார் இல்லையா. கண்ணால் யானும் கண்டேன் காண்கன் முன்பு சொன்னதையே கருணையின் பெருமை கண்டேன் அப்படி வந்ததுனால இந்த கருணையினுடைய பெருமையை நான் பார்த்தேன், உணர்ந்தேன்னு சொல்றார். ஏன்னா எவ்வளவு பெரியவர் இறைவர், அவர் எனக்காக இங்க வந்திருக்கிறாரே, அப்ப அவருடைய கருணையினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது, அதை நான் உணர்ந்தேன் அப்படின்றார். அதுதான் கருணையின் பெருமை கண்டேன் காண்க. மிக உயர்ந்த தேவரும் அறியாத இறைவன் மிக தாழ்ந்த எனக்காக என் பொருட்டு காணும் வண்ணம் தடத்த வடிவம் தாங்கி, மானுட சட்டையிலே தடத்த வடிவம் தாங்கி வந்த பெருமை, அருள் திருமேனியாக வந்த பெருமையை கண்டேன்னு சொல்றார். அடுத்தது 61, புவனியில் சேவடி தின் காண்க. புவனி அப்படின்னு சொன்னா இந்த பூமி. பொதுவா என்ன சொல்லணும்னு கேட்டா தென்னாடுன்னு வச்சுக்கிறாங்க. என்னன்னா பொன்னாட்டிலும் மிக்க தென்னாடாகிய, ஏன்னா திருப்பரந்துறையில காட்டினார் இல்லையா, இந்த புவனி என்பதை திருப்பரந்துறையை வச்சுக்கணும். அதனால அங்க பொன்னாட்டிலும் மிக்க தென்னாடாகிய புவனியில் சேவடி தின் காண்க. சேவடி அப்படின்னு ஒருமையில கொடுத்திருக்கிறாரு. அப்ப இறைவனுடைய 2 திருவடியை வச்சுக்கணும். தனது சிவந்த திருவடிகளை எம்பொருட்டு நிலத்தில் தோய அப்படி நடந்து வந்தானா. 2 திருவடிகளையும் நிலத்துல தோய எனக்காக வந்தானேன்னு அப்படி இறங்கி சொல்றார். அதுதான் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. பொதுவா சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் சொல்லப்படும். 36 தத்துவங்கள்ல மேல இருக்கக்கூடிய நாத தத்துவம், கீழே இருக்கிறது மண் தத்துவம். சிவபெருமான் 36வது தத்துவமாக இருக்கக்கூடிய நாத தத்துவத்தையும் கடந்து இருக்கக்கூடியவன் தத்துவாதீதன் சொல்லுவாங்க. அப்படி தத்துவங்களை எல்லாம் கடந்திருக்கக்கூடிய சிவபெருமான் கீழே இருக்கக்கூடிய மண் தத்துவத்திலே எனக்காக இறங்கி வந்து அவனுடைய சேவடிகள் கொண்டு நடந்து வந்தானே, அப்படி வந்து என்னை தீண்டினான்னு சொல்றார். அதுதான் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. நாத தத்துவத்தை கடந்தவன் எனக்காக மண் தத்துவத்தில் மானுட சட்டை தாங்கி வந்தான் அப்படின்னு சொல்றார். அதுல தீண்டினன் காண்க அப்படின்னு சொன்னா இந்த தீட்சையில ஸ்பரிச தீட்சைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்பரிச தீட்சையை அப்படி தொட்டு காட்டிட்டு போறாரு. இறைவன் குருநாதராக வந்து எனக்கு ஸ்பரிச தீட்சை செய்தான், அதுதான் தீண்டினன் காண்க அப்படின்றார். அப்புறம் இந்த ஒரே ஒரு அடி 62வது அடியில
அவன் சிவன் என யானும் தேரினேன் காண்க. வந்தது சிவபெருமான் தான் என தெளிஞ்சிட்டேன் அப்படின்ற. யாரோட நம்ம நினைச்சு கூடாது இல்ல, மானுட சட்டி தான் இங்க அங்க வந்தது. அவன் நம்மை போல இருந்தாலும், நம்ம போல மனுஷன் போலவே இருந்தானே. இப்ப நம்ம குருநாதர்கள் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம போல 2 கண்ணு, நம்ம போல சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டாலும் அதுவும் இறைவனுடைய திருவடிவு. குருவே சிவம், சிவமே குருன்னு திருமூலர் திருமந்திரத்தை சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. அவன் நம்மை போல இருந்தாலும் பிறப்பு இறப்பில் பட்டு தோன்றாத அருள் திருமேனி. நம்ம போல வந்தாலும் அது அருள் திருமேனி, மாயா திருமேனி இல்ல. நம்மை போல மாயா உடம்பு இல்ல, அது அருள் திருமேனி அப்படின்றத நம்ம தெரிந்துக்கணும். அருள் திருமேனி என்று தெளிவாக உணர்ந்தேன்றார். அதுதான் சிவன் என யானும் தேரினன் காண்க. தேரினன்னா தெளிந்தேன்னு சொல்ற. தெளிந்தேன் காண்க. இப்ப சிவன் எனவே தேரினேன் யான் என்றமையால் இன்றும் சிவன் அவனி வந்தபடி செப்பி. இது எங்கன்னா இந்த செய்திய சாத்திர நூல்ல 14 சாத்திர நூல்ல திருக்கலிச்சுப்படியான்னு ஒரு நூல், அந்த நூல்ல இந்த செய்தி சொல்றாங்க பாருங்க. சிவன் எனவே தேரினன் யான் என்றமையால் இன்றும் சிவன் அவனி வந்தபடி, அவனிதான் இந்த உலகத்துல புவனின்னு சொன்னாங்க இல்லையா முதல்ல, அவனி வந்தபடி செப்பில் அவனிதனில் உப்பெனவே கூர்மை உரு செய்த கண்டமையால் அப்படியே கண்டாய் அவன் அப்படின்னு ஒரு இதோட ஒப்புமை செய்து நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு சாத்திர பாடல். இப்ப சிவன் என யானும் தேரினன் காண்க, வந்தது சிவபெருமான் தான்னு மாணிக்க வாசகர் நிச்சயமாக உறுதி செய்தார். தொடர்ந்து என்ன சொல்ல போகிறார் திருஅண்ட பகுதியில என்பதை நாம் அடுத்த சிந்தனையில சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுல நம்ம இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திற்கு போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருமை அருமை ஐயா. இந்த நேரம் எப்படி போறதுனே தெரியல. எத்தனை புது புது செய்திகள், எத்தனை அருமையான விளக்கங்கள். சாதாரணமா நம்ம அப்படி படிச்சுட்டே போனா இது நிஜமாலே ஒரு ட்ரிக்னாமெட்ரி எப்படி ஒரு டீச்சர் இல்ல, ப்ராப்பர் டீச்சர் இல்லாட்டா புரியாதோ அது மாதிரி ஒரு கெமிக்கல் ஃபார்முலானா அது ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாதான் மற்றவர்களுக்கெல்லாம் புரியும். அல்லது ஒரு சோதனை பண்ணி லேப்ல அதை போய் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் அனுபவ பாடங்கள்ல நம்ம பெரியவர்கள் அதை அறிஞ்சு நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. அது உங்களை மாதிரி பெரியவர்கள் அதுல கரை தேர்ந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கும் ஒன்னும் தெரியலைன்னாலும் சொல்லி கொடுத்து இது கொஞ்சம் புரிய வைக்கிறேன் அப்படிங்கும்போது இது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்பவே அருமையா இருந்தது. அந்த பாட்டு நீங்க சொன்னோடனே அதை சொல்லணும்னு தோணித்து எனக்கு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவனை வணங்குறத தவிர நமக்கு வேற ஒரு தகுதியும் இல்லை. அவருக்கு அது எப்படி நம்மளுடைய, அதாவது அந்த அம்மா குழந்தை அஸ்ட்ரே போனா கூட பின்னாலேயே போய் அதை திருத்தி தன்னோட கூட்டின்னு வரா மாதிரி நமக்கு ஒண்ணும் தெரியாம நம்ம ஏதாவது போனா கூட குரு ரூபமா உங்களை மாதிரி ஆட்கள் சைவ சித்தாந்தத்துல ஒரு தெளிவு கண்ட ஆட்கள் சொல்லி கொடுத்து எங்களை அந்த பாதையில திருப்பி கொண்டு வரா மாதிரி அந்த கருணையை கொடுக்கறது ஒரு தாயினும் பரிவான சிவனுடைய செயல் தான் சொல்லணும். அந்த இதுலயே சிவபுராணத்திலேயே அவர் சொல்றாரு இல்லையா, நாயிற்கிட கடையாக கிடந்த அடியே தாயிற் சிறவா தயவான தத்துவனேங்கிற. அந்த மாதிரி நீங்க சொன்ன இல்லையா, ஒரு அம்மா ஒரு தாய் பசுக்கோ ஒரு யாருக்குமே ஒரு அன்னைங்கிற வடிவம் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்கிறத நினைச்சோடனே தன்னறியாம ஒரு உணர்வு பொங்கும். அந்த பால் சுரக்கிறதுங்கிறது அந்த கருணைங்கிறத தான் சொல்ற. சிவன் அதுக்கு நமக்கு தாயாவும் தகப்பனாவும் இருக்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க பெரியவங்க என்னன்னா, பதி பசு பாசம்னு. அவரோட சொத்து நம்ம. அப்போ தன்னை விட்டு அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அனைத்து உயிர்களுக்கும் நற்கதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மாறா கருணையோட அந்த பகவான் நமக்கும் அருள் செய்ய. அந்த மாதிரி பெரியவங்க எல்லாருமே தன்னை நாய் மாதிரி மிருகம் மாதிரி அப்படிதான் தன்னை பழிச்சுப்பாங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த சம்சாரத்துல உழல்ற எங்களை மாதிரி ஆட்களுக்காகத்தான் சொல்றாங்க. அவங்க வேற நிலையில இருந்தாலும் சாதாரணமா கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இந்த சிற்றின்பங்கள், இந்த சொத்து கித்துன்னு வேண்டாததெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிற ஆட்களை மாதிரி ரொம்ப பெரியவங்களுக்கு அது தெரியும். இதெல்லாம் நிலையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு. அதை ரொம்ப அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க. இதை திரும்ப திரும்ப கேட்கணும். நான் அதான் நினைச்சுப்பேன். இந்த ஒவ்வொரு வரிக்கும் நீங்க சொல்றத வெறுமனே அடுத்த 2ஆம் தரம் படிச்சா கூட அது புரியறது இல்ல. யூடியூப்ல இதை நான் திருப்பி திருப்பி கேட்பேன். அப்பதான் அதனோட அர்த்தம் மனசுக்குள்ள உள்வாங்க தோணுறது. திருவாசகம் என்னும் தேன்னா நிஜமாலே அது ஒரு தேன்.
இந்த மருந்த வந்து தேன்ல குழைச்சு கொடுக்குற மாதிரி இத்தனை தத்துவங்களை, இத்தனை சிவ தத்துவங்களை, இத்தனை பகவானோட அன்பை அதுல சொல்லும்போது ரொம்ப சிலுத்துதான் போனோம். அந்த அடிமுடி காண முடியாதுன்னா பெருமா பெருமாளாலையும் பிரம்மாவாலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பெரியவர் அப்படிங்கறதையும் அதுல சொன்னேன். தேவரும் அப்படிங்கிற உயர்வு நவிர்ச்சியனையும் நானும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அழகா சொன்னேன். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம வந்து நம்மளை திருத்திக்கணும் வாழ்க்கையில எப்படின்னு நினைச்சினேன். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க மிக்க நன்றி. வார்த்தையால இதுக்கு நன்றி சொன்னா போறவே போறாது. இதை திரும்ப திரும்ப கேட்டு கொஞ்சமாவது நீங்க சொல்ற தத்துவத்தை மனசுல வாங்கிக்கிறது தான் இது நாங்க படிச்சதுக்கு அடையாளம். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.